நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலேருந்து லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், எந்த ராசியில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்புறமா அந்த லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரம், இதெல்லாம் உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். நீங்களும் உங்களோட லைஃபு டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக அமையும் அப்படிங்கிறது தான். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது தான். உங்கள் லக்னத்திலேருந்து ஒரு 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம், உங்களோட வருமானம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆற்றல், உங்களோட வருமானம் முழுக்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்கள் பேச்சு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைச்சிட்டே தான் இருக்கணும். பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல உங்களுடைய ஆற்றல் அதன் மூலமாக விரயமாகும், சக்தி இழக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம அந்த இடத்துல நியாயம், நேர்மை இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. யூ நீட் டு காம்ப்ரமைஸ். நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக நம்ம உழைச்சி தான் ஆகணும். அங்கேருந்து ரிவர்ஸாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கும்போது தான் நமக்கு ஏமாற்றங்கள் உருவாகும். அதே மாதிரி அது எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு நெருப்பு ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு அதிகார தோரணையோடு தான் அந்த ஜாதகரோட அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நில ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு பொறுமைத்தன்மையோடைய பொறுமையாக இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிரந்தரம் தெளிவெல்லாம் அங்கே இருக்கும். இதே ஒரு காற்று ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஜாதகர் ஒரு மென்மையாகவும் இருப்பார், சில நேரத்தில் கோபமாகவும் இருப்பார், சில நேரத்தில் அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பயணத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆசிலேட்டிங் மைண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நீர் ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீர் ராசி அப்படின்னு சொல்லும்போது எமோஷ்னல், அந்த அன்புக்காக ஏங்கிறது, அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் அந்த உயிர், அந்த இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் மைண்டு இப்படி எடுத்துக்கலாம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு, எந்த ராசியில் அமர்ந்திருக்கு, இதெல்லாமே அது சார்ந்த குணங்களை வெளிப்படுத்தும். நீங்கள் வெளிப்படுத்தும் மூலமாக உங்களோட சக்தி நீங்கள் எழுந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் பாவங்கிறது திருமணம், வாழ்க்கை துணை. அப்போ துணைக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், துணைக்காக நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அங்கேருந்து நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம தான் நம்மளோட முழு ஆற்றல், உங்களோட உழைப்பாக இருக்கட்டும், உங்களோட கோஆப்ரேஷன் ஆகட்டும், உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாமே விட்டு கொடுக்குற தன்மை எல்லாமே அந்த 7ஆம் பாவத்திலே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வெளிப்படுத்துகிற விதங்கிறது அந்த நெருப்பு ராசி, நில ராசிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் உங்களுடைய குணத்தோட தன்மைகள். ஆனால் உங்களோட ஆற்றல் அங்கே விரயமாகுது. மீண்டும் கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்காமல இருக்காது, விரயமாயிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து நம்ம ஒரு நியாயத்தை, நேர்மை, அந்த ரிட்டர்ன் ஆஃப் த பெனிஃபிட், நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் கர்மாவுடைய கனெக்டிவிட்டி, அதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மரபணுவில் உங்களோட தாய் தந்தையோட ஜீனோடைய இணைவு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் பர்த்தோடைய ஜீனும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறா. அப்போ அந்த இடத்துக்காக நீங்கள் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த பெண்டிங்கை அக்கௌண்ட்டு ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கிறோம். விட்டு போனது எல்லாமே இந்த பிறவியில் நிறைவேற்ற வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் உங்கள் லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். 9ஆம் பாவங்கிறது உங்களோட தந்தை. அப்போது அப்பாவுக்கு நீங்கள் உழைக்கணும், மதிப்புக்கு மரியாதைக்காக நீங்கள் உழைச்சிருக்கோம், உயர்வுக்காக. ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்மெண்ட்டு கிடைக்குமா? நான் எந்த அளவுக்கு விரயம் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக கிடைக்காது. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அதிக அளவில் எடுத்துகிட்டே இருக்கும். உங்களோட ஆற்றல் அந்த 9ஆம் பாவம் உங்களோட உயர்வுக்கு, அந்த நேர்மைக்கு, அந்த ஒரு நமக்குன்னு ஒரு தர்ம முறைகளை நெறிப்படுத்துறதுல விரயமாயிட்டே இருக்கும். அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு தடை இருக்குதா
அப்படின்னா ஒரு பாபகிரகம் இருக்குன்னா அந்த இடத்துல தடை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட முழு ஆற்றல் உழைப்பை எஃபோர்ட்டு போட்டுகிட்டே இருப்பீங்க. அதுக்கான ஈக்குவலாக எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் த பெனிஃபிட் கிடச்சிருக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் முழு ஆத்மார்த்தமாக உங்களோட தொழிலுக்காக இல்லை உங்களுடைய வேலை செய்கிற இடத்துக்காக உங்களோட பிஸ்னஸ்க்காக உங்களுடைய எனர்ஜி முழு லெவலில் போட்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதன் மூலமாக தான் உங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய லைஃப்பில் அந்த ஒரு 60% அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கோ உங்களோட லைஃபோட மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் வாழ்க்கையில் எங்கே அதிகமாக உங்கள் நேரம் விரயப்படுத்துகிறீங்க அப்படின்போது அந்த இடத்துல. லக்னாதிபதி 10ன்னா உங்களோட குடும்பம், லக்னாதிபதி 7 அப்படின்னா வாழ்க்கை துணை, இல்லறம், நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள், இதே தான் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு சிலவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிளைண்ட்ஸு அப்படின்னும் இந்த 7ஆம் பாவத்தில் வரும், பார்ட்னர்ஷிப் எல்லாமே. அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்களோட உழைப்பு இல்லை உங்களோட பணம் இல்லை உங்களோட எனர்ஜி உங்களோட நம்பிக்கை இதெல்லாம் விரயமாயிட்டே தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து நம்ம குறை சொல்லாமல் அங்கேருந்து ஏதாச்சும் பெனிஃபிட் ஈக்குவலாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய ஏமாற்றமாக இருக்கும். நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஏன்னா ப்ரீவியஸ் பர்த்து உங்களோட தாய் தந்தை வழியில் வந்த ஜீனோட மரபணு இதில் எல்லாமே அந்த இடத்துல அவங்க கொடுத்து போன விதைகளும் அங்கே இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் பர்த்தில் இருக்கக்கூடிய கர்மாவோட வினைகளும் அந்த இடத்துல இருக்கனால அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுற பெண்டிங், அந்த பெண்டிங் ஒர்க்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது என்பது நம்ம அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த இடம் நமக்கு இழக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளுக்காக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பணம், அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட கல்வியாக நம்ம ஜாதகர் அதிகமான முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் மூலமாக ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். ஈக்குவலண்டான அமௌண்ட்டு கிடைக்குமா? கிடைக்கிறது கடினமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைகள் பிறந்தவர்கள் தான் லைஃப்பில் ஜாதகருக்கு ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு அது நெருப்பு ராசி, காற்று ராசி, நில ராசி, நீர் ராசி, அந்த நட்சத்திரங்கள் இதெல்லாமே அதில் இன்னும் இன்க்ரீடியன்ஸு அந்த எப்பயுமே ஒரு குழம்பு வைக்கும்போதோ சாம்பார் வைக்கும்போதோ எதை சமையல் பண்ணும்போதுமே அதில் அந்த இன்க்ரீடியன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஃப்ளேவரு, டேஸ்ட்டு, அந்த இதெல்லாமே சற்று மாறுபடும். அதே மாதிரி தான் அந்த பாவத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு, என்ன ராசி தன்மை வாங்கியிருக்கு, உங்கள் லக்னத்துலேருந்து எப்படி இருக்குது, இது உங்கள் லக்னத்துக்கு நல்ல இடமா அப்படின்னு இதெல்லாம் பொறுத்தளவுக்கு தான் அந்த டேஸ்ட்டு மாறும் அப்படிங்கிறதான். இந்த 6, 8, 12 வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட உழைப்பு அதிகமாக உரியும். அப்போ அதுக்காக நம்ம அந்த கடன் வீட்டை வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ தொடர்பு நமக்கே தெரியாமல் கூட இருக்கும். நம்ம இப்போ நட்சத்திர ரீதியாக இல்லை அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு கிரகம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மை. அது இல்லாமல் நமக்கு இந்த பிறவி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய இடத்துல அக்செப்ட் த கர்மா, அதை டிஃபெண்ட் பண்ணுறத விட, வாதாடி ஜெயிக்கிறத விட புத்திசாலித்தனமாக நம்ம அதில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த 6, 8, 12 தொடர்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட ஆற்றல், உங்களோட எஃபோர்ட்டு, உங்களோட முயற்சிகள் விரயமாயிட்டு இருக்கும். அந்த இடத்துல பணமாகட்டும், பொருளாகட்டும், அன்பாகட்டும், காதலாகட்டும், அதெல்லாமே நம்ம பாட்டு கொடுத்துட்டே தான் இருக்கணும். தவிர ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்டு நம்ம அந்த இடத்துல எதிர்பார்க்க இயலாது. எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் அந்த உறவை, அந்த பொருளை நம்மளால் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.